தோழர், இது பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணி கூட வந்தா திருமாவளவன் கட்சி வெளியேறுங்கிற மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்குது. மதவாத அமைப்புகள், ஜாதி அமைப்புகள் இருக்கிற கூட்டணியில பிசிகா இருக்காதுங்கிறதே அவர் ரொம்ப நாளா தெளிவுபடுத்திட்டு தான் இருக்காரு. அது புதிய செய்தி இல்லை, ஏற்கனவே இருக்கிற பழைய செய்தி தான். சரி சரி, ஓகே தோழர், ஓகே 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 ஓகே. அதான் உங்களுடைய கொள்கை நிலைப்பாடு. ரைட் ரைட் தோழர், ரைட் ரைட் ரைட். ஆனா பாமக திமுக கூட்டணிக்குள்ள வர வேண்டிய அவசியம் திமுக கூட்டணிக்கு இல்லை. ஓகே தோழர், ஓகே ஓகே ஓகே. திமுக கூட்டணி அப்படிங்கிறது 2019 இருந்து இப்போ வரைக்கும் ஓகே தோழர். வலிமையாக இருக்கிற கூட்டணி மட்டுமல்ல, கொள்கை உறுதியாக இருக்கிற கூட்டணியும் கூட, வெற்றி பெற்றிருக்கிற கூட்டணியும் கூட, வெற்றி கூட்டணியும் கூட. அதனால அந்த வெற்றி பெறுகிற அந்த கூட்டணியில ஏறுறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க, வர்றதுக்கு ஏறலான்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரா லக்கேஜ், அவங்களெல்லாம் ஏற்றிக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை. இல்ல இல்ல, அதான் உண்மையான உணர்வாளர்கள், வாய்ப்பு கிடைக்காத 1-2 பேர் வெளியில் இருக்கிறாங்க. ஒரு சீட் 2 சீட்ல வர்றவங்கள பிரச்சனை இல்லை. அதான் பாமக மாதிரி கட்சிக்காரங்களை உள்ள சேர்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத நம்ம நினைக்கிறோம். அதுதான் தோழர், இந்த எப்படினாலும் இந்த கூட்டணி வெற்றி பெற்றுன்ட்டு கூட வந்து ஜாயின் ஆக பாக்குறாங்க. ஆமா, ஜெயிக்கிற குதிரை மேல பந்தயம் கட்டுறது எல்லாத்துக்கும் இயல்பு தானே. அதான். ஆனா வந்துட்டு நம்மளுக்கு அந்த தரப்பு மக்கள் வந்துட்டு தொடர்ந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இல்லைங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம கூட இல்லாட்டியும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் வன்னியர் சமூகத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வன்னியர் சமூகத்தை பாட்டாளி மக்கள் கட்சி பயன்படுத்திக்கிடுச்சு. ஆனால் வன்னியர் சமூகத்திற்கு பயன்பட்ட கட்சி திமுக. அதனால திமுகவுக்கு தான் அந்த மக்கள் ஆதரவாக இருப்பாங்க. அவங்க பாமக சாதிக்காக மக்கள் ஆதரவாக இருக்க மாட்டாங்க. அது ஏதோ கொஞ்சம் பேர் இருக்கலாம். ஆனால் அந்த மக்கள் திமுகவால் பயன்பெற்ற மக்கள். அதனால அவங்க திமுக கூட்டணியை தான் ஆதரிப்பார்கள். அப்ப வந்துட்டு நம்மளுக்கு திமுக கூட்டணிக்கு பாமக ராமதாஸ் வர்றது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான், வர்றதுனால எந்த உபயோகமும் கிடையாது. இந்த கூட்டணி ஜெயிக்கும் தெரிஞ்சுதான் வர்றாரு. ஆமா, அதுக்கு தான் வர்றாரு. அவர் வராம இருந்தாலும் ஜெயிக்கும். கண்டிப்பா வரலனாலும் ஜெயிக்கும், ஃப்ரீயா ஜெயிக்கும்.